வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் ஏஎம் பாலாஜி. நாம் இப்போ இருக்கிறது 46வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி 2020 இருக்கோம். நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்னை சுற்றி நிறைய பேருக்கு பியூட்டிஃபுல்லான ஹேர் இருக்குது. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு அழகான, அடர்த்தியான, நீளமான, ஹெல்த்தியான கூந்தலை எப்படி வளர்க்குறது மற்றும் பராமரிப்பு எப்படின்றத கேட்டு நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். இந்த இடத்துல நிறைய பேர் வர்றதா கேள்விப்பட்டோம். அவங்கக்கிட்ட போய் பேச போகிறோம். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. இதை நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. லெட்ஸ் கோ. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லுவாங்க. தமிழகத்தில் சென்னை அதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வந்தாரை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, வந்தவங்களை இங்கே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க மேட்டர் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சுற்றுலா பொருட்காட்சிக்கு ஒரு பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. நடராஜன், செல்வன், காவியா, புஷ்பராணி. ஸோ நீங்கள் சென்னைங்களா வேறு ஏதாவது ஊருங்களா? திண்டிவனம். சூப்பர் சூப்பர் சார். ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலி ரொம்ப அழகான ஃபேமிலி. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது, உங்கள் பொண்ணோட கூந்தல். காவியா, இதெல்லாம் அம்மா கொடுத்ததா இல்லை பாட்டி கொடுத்ததா? யார் கொடுத்தது இந்த கூந்தல், இந்த அழகான கூந்தல்? இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே வருது. திண்டிவனத்துலேருந்து ஸ்பெஷலாக இம்போர்ட் பண்ண ஆயில் எதாவது இருக்கா? இல்லை, நார்மல் கோகோனட் ஆயில் தான். ஓகே, இந்த கோகோனட் ஆயில்லையே ஏதாவது வந்து ஸ்பெஷலாக என்ன ஆயில்? வேற என்ன போடுவாங்க? செம்பருத்தி. ஓகே, அவ்வளோதான் பண்ணி காய்ச்சி ஓகே, இது பண்ணி. சூப்பர் சூப்பருங்க. இப்போது இந்த ஆயில் வந்து மரச்செக்கு எண்ணெயா இல்லை வந்து நம்மளுடைய கடைகளில் கிடைக்கிற எண்ணெயா? இல்லை சார், இல்லை சார், மரச்செக்கு எண்ணெய் தான். நான் வீட்டு மரத்தில் எடுத்துப்போம். ஓ, நீங்கள் வீட்டிலேயே செய்வீங்க? சூப்பர். ஓகே, அது வந்து எவ்வளோ ஆக்சுவலாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இப்போ 50-100 தேங்காய் எடுத்து பண்ணுவோம். ஓகே, அதை தான் நார்மலாக பண்ணிக்கிறது. அவங்களுக்கு தனியாக காய்ச்சிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இது உங்கள் தோப்பில் இருந்தே எடுப்பீங்க? ஆமாம் சார், தோப்பில் ஒரு 5-6 மரம் இருக்குது, அதிலே பண்ணுறதா. சரி, ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை வந்து காவியா ஹேர் வாஷ் பண்ணுவாங்க? வீக்லி ஒன். ஓகே, வீக்லி ஒன்ஸ். இப்போ இந்த ஹேர் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி வந்து சில பேர் சொல்கிறாங்க மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், போர் தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எந்த தண்ணி வந்து எந்த தண்ணியில் வாஷ் பண்ணுறீங்க? மினரல் வாட்டர். ஊரில் இருந்தவரெல்லாம் எங்கள் விவசாய தண்ணி தான், வீட்டில் இருந்த தண்ணி. ஓகே, சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மினரல் வாட்டர் தான் அவங்களுக்கு மட்டும். ஓகே, அந்த மினரல் வாட்டரில் ஏதாவது பிராண்ட் எதாவது இருக்குங்களா, இதுதான் வாஷ் பண்ணாதுன்னு? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் பிராண்டெலாம் இல்லை. ஓகே, நாங்கள் எங்களுக்கே சொந்த கடையில் இருக்கோம். ஓகே, அங்கே எடுத்துன்னு வர தண்ணியில் யூஸ் பண்ணிக்கோம், அவ்வளோதான். சார் என்ன சார், தேங்காவும் எங்ககிட்ட சொந்தமாக இருக்குன்றீங்க. ஓகே, தண்ணியும் உங்ககிட்ட. சூப்பர். ஓகே, சூப்பர். அடுத்ததும் நீங்கள் கண்டிப்பாக சொந்தமாக இருக்குன்னு தான் சொல்லுவீங்க, இருந்தாலும் நான் அந்த கேள்வியை கேட்டுறேன். ஓகே, இது வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவீங்க காவியா? அதை வந்து ஷாம்பு, ஷேக்காய் ஷாம்பு, என்ன ஷாம்பு மேம்? கிளினிக் ப்ளஸ். ஓகே, கிளினிக் ப்ளஸ்லேயே நிறைய வெரைட்டி வருது, அதில் ஸ்பெஷலாக ஏதாவது? ₹1 கிளினிக் ப்ளஸ் தான் வருது. ₹1 கிளினிக் ப்ளஸில் பல அடிகள் கூந்தல் வருதுன்னா நம்பவே முடியல. இருந்தாலும் சூப்பர். இந்த ஷாம்பு பண்ண அப்புறம் முடி எப்படி ட்ரை பண்ணுவீங்க? ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். பாருங்கள், மண்டை மேலே கொண்டு வச்சிருக்கேன், எனக்கே கஷ்டம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான். அதை வந்து டவல் ட்ரை பண்ணுவீங்களா? டவல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, எப்படி டவலில் துவட்டிடுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க? டவலில் தோட்டிட்டு ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் வந்து தூங்கும்போது முடி எப்படி சார் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு பண்ணுறதில்ல சார், அது ஒரு பெருசாக மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. அவங்க மாட்டோம், அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். சரி, ஓகேங்க. இப்போ இவங்க யூஸ் பண்ணுற சீப் ஏதாவது ஸ்பெஷல் சீப்பா? இல்லை, நார்மல் ஷீப். நார்மல். ஓகே, அந்த சீப்னா வந்து பிளாஸ்டிக்கா, மர சீப்பா? இல்லை அதுவும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாதீங்க. அது மர சீப் இல்லை, பிளாஸ்டிக் சீப். அதில் ஏதாவது பல்லு சொல்லுவாங்க, சின்ன பல்லு, பெரிய பல்லு? ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க அம்மா குழந்தையா இருக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் இவங்க அம்மா குழந்தையில இருக்கிறதுலேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் அவங்களோட அம்மா வந்திருக்காங்களா? இன்னைக்கு வரல, இந்த முறை வரல. ஓகே, நீங்கள் பல வருஷமாக ஆக்சுவலாக சுற்றுலா பொருட்காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இம்ப்ரெஷன் எப்படி இருந்ததுமா? எனக்கு எப்பயும் வரணும்னு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். சரி, சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜேஸ்வரி. காவியா. இப்போ தான் ஒரு காவியாவை பார்த்தோன்னு நினைக்கிறேன், திரும்பி இன்னொரு காவியாவை பார்க்குறோம். ஸோ காவியாவோட அழகான, நீளமான, அடர்த்தியான முடிக்கு காரணம் உங்கள் அம்மாவா இல்லை உங்கள் அம்மாவா? அம்மா.
ஆமாம், நல்ல கருவேப்பிலை துவையல் அது இதுன்னு நல்லா செஞ்சு கொடுக்குறோம். எண்ணெய் நார்மல் தேங்காய் எண்ணெய் தான். ஓகே. தேங்காய் எண்ணெய் வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்குவீங்களா? வளர்றதுக்கு என் மகளுக்கு முடிக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் மெயின் காரணம். ரொம்ப பக்குவமாக எண்ணெய் போட்டு குளிக்கிறதுக்கு எல்லாமே சொல்லுவார். சரி. ஓகே, இந்த கருவேப்பிலை துவையல் சொன்னீங்க இல்லையா, அது என்ன சாப்பிட்றதா இல்லை முடியல போடுறது? முடி மாதிரி அரைப்போம். ஓ ஓகே. தோசையில் போட்டு சாப்பிட்றது. ஓ ஓகே. இது வந்து யாருமே சொல்லாத விஷயம். கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு பருப்பெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி தோசை மேலே போட்டு கொடுத்துருவேன். ஓகே. அது அவளுக்கு ரொம்ப நாளாக கொடுத்துட்டு வரேன். ஓகே. இல்லை, எனக்கே ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது. இது நான் உடனே அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது காவியா ரெசிபின்னு இதுக்கு வந்து ட்ரேட்மார்க் போட்டுடலாமா? போடுங்க. சரி, இப்போ கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு இதை தாண்டி வேற ஏதாவது நீங்கள் இந்த பொடியில் சேர்ப்பீங்களா? கடலை பருப்பு, பெருங்காயம், பூண்டு எல்லாம் போடும். அப்படியே கேட்க இன்னும் வருது. வேற பூண்டு வேற சமையல் நிறைய செய்வல்ல. ஓகே. அந்த முடிக்கு ஸ்பெஷல் சொல்லு. முடிக்கு வந்து நல்லது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம பொடி பண்ணி தோசையில் போட்டு சாப்பிட்லாம், துவையலாக சாப்பிட்லாம். வேற என்ன, தலைமுடிக்கு செம்பருத்தி தேய்க்கலாம். முட்டை வெள்ளைக்கரு போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன இந்த கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அது எத்தனை நாள் சாப்பிடுவாங்க வாரத்துக்கு? டெய்லி தோசை சாப்பிடும்போது ஒரு தோசையில் கம்பல்சரியாக போட்டுருவோம். சரி. அவளுக்கு வெட்ட வளர்ந்துருக்குப்பா. அதான் வெட்ட வளர்ந்ததை மட்டும் அப்படியே உங்கள் கூந்தல் எடுத்து முன்னாடி போடுங்க. இருக்கா இப்போ 1 இயருக்கு முன்னால் வெட்டினா இப்போ வளர்ந்துருச்சு. அதான் இப்போ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வெட்டிடுவா, திருப்பி வளர்ந்துடும் ஒரு 2 வருஷத்தில். ஓகே. அவள் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டான். அந்த முடி வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு பெங்களூரில் இருக்கிற இதுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகே. ஸோ நீங்கள் வெட்டி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவீங்க, இல்லை நீங்கள் பெங்களூர் போகும்போது கொடுப்பீங்களா? இல்லை, இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவோம் அந்த அட்ரஸ்க்கு. சரி. இப்போ காவியா, எதனால் வந்து ஆக்சுவலாக கேன்சர் பேஷண்ட்டுக்கு எல்லாரும் முடி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க? ஓகே, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் சர்வைவ் ஆகிட்டு வரவங்களுக்கு ஹேர் வளராது. என்ன மாதிரி நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு ஹேரே இருக்காது. ஸோ அவங்களுக்கு விக் செய்வாங்க இதில். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் வந்து பர்டிகுலராக சென்னையில் கூட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் பெங்களூர் அனுப்புறதுக்கான ரீசன்? அத்தை வந்து பெங்களூரில் தான் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்ட்வர்தியாக இருக்கணுன்றதுனால அங்கே. ஓகே, சூப்பர். இப்போ போன வருஷம் நீங்கள் முடி வெட்டினதா சொன்னாங்க அம்மா. இப்போ காவியாவுக்கு வந்து எந்த மாதம் போன வருஷம் முடி வெட்டினீங்கம்மா? மே. ஓகே, போன மாதம் மே, இன்னும் மே வரல. இப்போ நம்ம ஸ்டில் ஆன் February 1st வீக்கில் தான் இருக்கோம். அதுக்குள்ளே இவ்வளோ கூந்தல் வளர்ந்துருக்கு. இப்போது முடி வந்து ஆக்சுவலாக வாரத்துக்கு எத்தனை தடவை வாஷ் பண்ணுவீங்க காவியா? காலேஜ் போகிறதுனால 1 டைம் தான், வீக்லி ஒன்ஸ், இல்லைனா 2 டைம்ஸ். ஓகே, சூப்பர். அப்போது ஆக்சுவலாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது நீங்களும் வந்து அந்த ஆம்பேவோட டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். இப்போது அந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக முடி எப்படி ட்ரை பண்ணுவீங்க? அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எதாவது பர்டிகுலர் வாட்டர், மினரல் வாட்டர் இல்லை வந்து போர் வாட்டர்? நார்மல் வாட்டர் தான், மெட்ரோ வாட்டர். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி அது வந்து ஆக்சுவலாக கோல்டு ஹாட் அந்த மாதிரி செட்டிங் ஏதாவது பர்டிகுலராக? கோல்டில் தான், ஹாட்டில் போட மாட்டீங்க. சூப்பர். இப்போது நீங்கள் முடி தூங்கும்போது எப்படி கட்டிட்டு ப்ளேட் பண்ணிட்டு போடுவீங்க? ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் லாங் ஹேரா, ஷார்ட் ஹேரா? லாங். ஓகே. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப், நீங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஆக்சுவலாக முடி கொடுத்ததுக்கு. உங்களை மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேர் கொடுக்கும்போது இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நன்றி. க்யூட்டாக ஒரே கலர் காம்பினேஷனில் கோகுல் அண்ட் கீதா, கலர் காம்பினேஷன் மட்டும் இல்லை, அவங்களோட பேரும் ஜிஜி. ஓகே, ஜி ஸ்கொயர். ஆக்சுவலாக இங்கே வந்திருக்க நிறைய பேரில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது மேம். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்தோம். கீதா மேமுக்கு லாங் ஹேர் இருக்குது. சூப்பர். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த முடி வளர்க்குறீங்க கீதா? ஆக்சுவலி இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு லாங் ஹேர் தான். பெருசாக முடிக்கு எதுவும் நான் போடுறதில்ல. நார்மலாக உள்ள ஆயில் விவிடி கோல்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணலை. நீங்கள் வந்து இந்த விவிடி கோல்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை எப்பயுமே வைப்பீங்களா எப்படி? எப்பவுமே காலையிலேயே வச்சுருவேன். இதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுருவேன் நான். அதுக்கப்புறம் தான் குளிக்க போவேன். ஓகே. ஒரு எத்தனை மணி நேரம் ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துப்பீங்க இது வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் வந்து தலை குளிக்கிறதுக்கு? ஒரு 1/2 hour. குளிக்க ஒரு 1/2 hour முன்னாடி நான் ஆயில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் குளிப்பேன். சரி. நீங்கள் வந்து இந்த ஆயில் வச்சதுக்கப்புறமா என்ன சார், என்ன ஷாம்பு இல்லை ஷேக்கா மேடம் யூஸ் பண்ணுறாங்க சார்? டவ். ஓகே, டவ்லேயே நிறைய இருக்குது. ஏன்னா கடைக்கு போய் நீங்கள் தான் வாங்கி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சிரிப்புலேயே எனக்கு தெரியுது. எந்த டவ் ஷாம்பு? டவ் ஆக்சுவலாக சின்ன சாஷே தான் வரும், அதான் யூஸ் பண்ணுவோம். சில டைம் பாட்டில் வாங்குவோம், சில டைம் சாஷே வாங்குவோம். ஓகே, ஏன்னா அது ஆக்சசபிளாக இருக்கிறதுனால. எனக்கும் அப்படி தான், சில நேரங்களில் கிடைக்காது. இதை வாங்கிடுவோம். அதே மாதிரி ஆக்சுவலாக கண்டிஷனர் வாங்கி கொடுப்பீங்களா சார்? இல்லை, டவ் ஷாம்பு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஷாம்பு மட்டும். ஓகே. நீங்கள் வந்து வாரத்துக்கு எத்தனை தடவை மேடம் இந்த மாதிரி ஆயில் வச்சு தலை குளிப்பீங்க? டெய்லி ஆயில் வச்சுருவேன். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருவேன், தலை குளிக்கலனாலும் வச்சுருவேன். ஓகே. ஓகே, வாரத்துக்கு எத்தனை தடவை மேம்? இல்லை வாரம் ஒரு 15 days இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எத்தனை முறை மேடம் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க ஹேர்?
நான் ஒரு எப்படியும் மாதத்தில் ஒரு 20 டே நான் தலைக்கு வாஷ் பண்ணுவேன் நான். அதை வந்து இப்படி கணக்கு வச்சுக்கலாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஆமாம் அப்படி தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சரி, நீங்கள் மேடமோட லாங் ஹேரை வந்து ரொம்ப ரசிப்பீங்களா எப்படி சார்? வேணா வெளியே கொள்முதலுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடும். ஓகே, லேட் ஆகணும். அந்த மாதிரி சுவாரஸ்யமான சண்டை போட்ட இன்சிடென்ட்ஸ் வேணாம் அவங்க. அதுதான். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு? இங்கே ஆயிடுச்சு ஒரு 1 மணி நேரம். தலைக்கு வாஷ் பண்ணால் அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமிங்னா அர்ஜென்ட்டாக கிளம்பும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி தலை குளிக்கிறது இல்லை அப்படி இல்லைன்னா ஈஸியாக கிளம்பிடலாம். அந்த மாதிரி நீங்கள் டென்ஷன் ஆன போது எப்போ சொல்லியிருக்கீங்களா, நீங்களும் வளர்த்து பாருங்க என்ன முடி அப்போ தான் தெரியும் அப்படின்னு ஆமாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன வாட்டர் மேடம் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் தலை வாஷ் பண்ணுறதுக்கு? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவேன்றாங்க. நீங்கள் எந்த வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க? நார்மலாக நாம மெட்ரோ வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். மெட்ரோ வாட்டர் வாட்டர் தான். ஓகே, மெட்ரோ வாட்டர் சூப்பர். நீங்கள் வந்து ஆக்சுவலாக தலை ட்ரை பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னிக், ஸ்பெஷல் டெக்னிக் வச்சுருக்கீங்களா? நார்மலாக நம்ம ஃபேனு அது மாதிரி தான். ஓகே, தலையை நல்லா தோட்டுவீங்களா? ஆமாம், துவட்டிடுவேன். ஃபுல்லாக வாஷ் பண்ண அப்புறமே துவட்டிடுவேன் நல்லா. அதுக்கப்புறம் நார்மலாக அப்படியே ஆஷிஷுவல் நம்ம வேலை பார்க்குறதா வீட்டில் அப்படியே காஞ்சிடும். லைட்டாக கிளிப் போட்டு விட்டா அப்படியே காஞ்சிடும். சரிங்க, எத்தனை மணி நேரம் ஆகும் உங்கள் முடி காய? கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா லாங் ஹேர்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் முடி காயறதுக்கு. எப்படி ஒரு 3 hours ஆகும். சரிங்க, இப்போது ஆக்சுவலாக வந்து உங்களோட டயட்டில் ஏதாவது நம்ம வந்து லாங் உங்களுக்கு குழந்தையிலேருந்தே இருக்குன்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் டயட்டில் ஏதாவது சார்கிட்ட இது எனக்கு வாங்கி கொடுங்க அப்போ தான் எனக்கு வந்து முடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க? அப்படி எதுவும் நான் முடிக்கு பெருசாக ரிஸ்க் எடுத்து எதுவும் வளரணும் அப்படி பண்ணதில்லை. ஆக்சுவலாக எனக்கு கட் பண்ணி விட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துடும் எனக்கு. சரி, இப்போ நேச்சுரலாக வளரும், அதனால இதாகும். எனக்கு கட் பண்ணி விட்டால் கூட ஒரு 1 monthல அதே முடி வந்துடும் எனக்கு. அதனால் முடிக்கு எதுவும் பெருசாக நான் பண்ணது. சரிங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற சீப் ஏதாவது ஸ்பெஷலான சீப்பா? நார்மலாக நான் தனியாக சீப்பு வச்சுருப்பேன். நார்மல் சீப்பு தான். அதை வந்து அது என்ன பிளாஸ்டிக்குங்களா வுட்டுங்களா? பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக். ஓகே, பிளாஸ்டிக். இப்போ அது பல்லு வந்து சின்ன பல்லு பெரிய பல்லு அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம், நான் சிக்கு உடைக்க மட்டும் கொஞ்சம் பெரிய பல் வச்சுப்பேன். மற்றபடி சீவுறதுக்கு வந்து நார்மலாக உள்ள. சரிங்க, இப்போ வரப்போகிறது வந்து வெயில் காலம். இப்போ வெயில் காலம் வருது, இந்த மாதிரி ஆக்சுவலி லாங் ஹேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் சொல்லுவீங்க மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்தில் முடி பெருசாக யாரும் பொண்ணுங்க வச்சுக்கிறதில்ல. அதிகமாகவே மேக்ஸிமம் கட் பண்ணி தான் விட்டுக்கிறாங்க. இப்போ முடி நிறைய வளரணும்னு சில பொண்ணுங்க வந்து நிறைய ஆசைப்பட்றாங்க. அவன் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் முடி வளர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா நிறைய பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து முடி இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு முடி இப்படி இருக்குன்னு. நான் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு டிப் தான் பண்ணுவோம். இப்போ உள்ள எல்லாம் ஆயில் நிறைய வைக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா அந்த வாஷ் பண்ணும் முடி வந்து பறக்கணும் அப்படின்றதுனால ஆயில் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து காலையில் எழுந்த உடனே ஆயில் வச்சிடணும். ஃபுல்லாக வாஷ் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி ஆயில் வச்சிடணும். அப்படியே மெயின்டைன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது. முடி இப்போ கொஞ்சம் வளர்த்தா நல்லது இருக்கும். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் வேணால் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி முடி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப லாங்காக இல்லாமல் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது. சரிங்க, இந்த முடி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து இந்த எட்ஜஸ் கட் பண்ணால் நிறைய வளருன்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு முடி ரொம்ப நிறைய வளர்ந்துச்சு ஃபீல் பண்ணிட்டேன்னா நான் கட் பண்ணிடுவேன். சரிங்க, இது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக இதை நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை, இதுதான் என்னுடைய சீக்ரெட். எங்கள் மாமியார் மாமனார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடி நிறையா இருக்கிறதுனால அதனாலே வந்து தலை சீவெல்லாம் டைம் எடுக்குன்றதாலே கட் பண்ணி விட சொல்லுவாங்க என்ன. அது மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்படின்னா நீங்கள் சார் தான் போய் சொல்லியிருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. மேடம் எவ்வளோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க தெரியுமா லாங் ஹேர் வைக்கிறதுக்கு? நல்லது தான், முடிஞ்சு நல்லது தான். அது பிடிக்கும், இவங்க லாங் ஹேர் வச்சா பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுங்கள் சார், இப்போ சொல்லுங்கள். உனக்கு வந்து பிடிக்கும், முடிந்தா எல்லாருக்கும் சார் பிடிக்கும் சார். சரிங்க, ஓகே. முடி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக முடி இருந்தால் நிறைய பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க சார். அதாவது முடி இருந்ததுன்னா நிறைய முடி இருந்தால் நிறைய பாசிட்டிவிட்டி, அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் ரியலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் நிறைய முடி அதான் எல்லாம் திரும்பி பார்ப்போம், என்ன முடிவில் வச்சுருக்காங்களே, அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் முடி அதிகபட்சமாக யாருக்கும் இல்லாத டைமில் கிராமத்தில் வளர்ந்துருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு எப்படின்னா அங்கே ட்ரெடிஷ்னல் நாங்கள் வந்து நானே சேக்கை போட்டு தேய்ச்சி குளிச்சிருக்கேன். சேக்கை போடுவோம், அந்த கஞ்சி இருக்குல்ல அந்த இதெல்லாம் போட்டு முடி கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக பண்ணுவோம். என்ன கஞ்சி சார்? இந்த சாதப்படி கஞ்சி யூஸ் பண்ணுவோம். அது சேர்த்து சேக்கை போட்டு குளிச்சு மடி கொஞ்சம் முடி நல்லா சாஃப்டாகும். ஓ அப்படிங்களா? அதாவது வந்து ஷேக்காவை மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து இல்லை, இப்போ சாதத்தை வடிகட்டுறாங்களா, அதில் வந்து கொஞ்சம் சேக்கை அதில் மிக்ஸ் பண்ணி குளிக்கணும் அதில் தலைக்கு மட்டும். அப்படின்னா முடி கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாகும் அதில். ஓ
அப்படி இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த டெக்னிக் எப்போயா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் யூஸ் பண்ணல. நான் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்காக வெந்தயம் மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு குளிச்சிருக்கேன். அது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வெந்தயங்களா? இல்லை, ஆக்சுவலி குளிச்சுட்டு தலை காஞ்ச அப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடுவோம் குளிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா முடி நிறையா இருக்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிடும் பார்த்தீங்களா, அதனால அந்த வெந்தயம் ஊற வச்சு குளித்தா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதனால அது ஒரு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, முடி சாஃப்டாக இருக்கும். சரி. இப்போ ஆக்சுவலாக அந்த கிராமத்து சைட்லேருந்து வரும்போது தான் நம்மளுக்கு இந்த கஞ்சி தண்ணி வெந்தயம்லாம் வருது. இந்த மாதிரி கிராமத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார்? பாட்டி வைத்தியம்னு சொல்ல முடியாது, பாட்டி மெத்தட்ஸ்னு வேணால் சொல்லலாம். பாட்டிகள் நம்மளோட முந்தையர்கள் வந்து யூஸ் பண்ண மெத்தட்ஸ் ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்களா சார்? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரிசலங்களின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து சைடெலாம் இருக்கும், அதை அரைச்சி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டா நல்லா முடி நல்லா கருப்பாக வளருன்றதுனால சொல்லுவாங்க. அது மாதிரி செம்பருத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவை கூட அரைச்சி அப்ளை பண்ண சொல்லுவாங்க. சார் நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன் அது. ஓகே, நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க? ஒன்ஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், அது பெஸ்ட்டு. ஓகே, ஆமாம், பார்த்து வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நான் வெளியில் இந்த இருக்கிற சென்னை வெயிலில் கண்டிப்பாக குளிக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒன்றா குளிச்சுன்னா அதுவே கொஞ்சம் கூலிங் ஆகும். ஓகே, அது நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சஜஸ்ட் பண்ணீங்களா வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம்? நல்லெண்ணெய். ஓகே, அவங்க தேங்காய் எண்ணெய், நீங்கள் நல்லெண்ணெய். ஆயில் பாத் பண்ணும்போது நல்லெண்ணெய், மற்றபடி ரெகுலராக நம்ம தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான். ஓ, நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கிறது? ஆமாம், வீக்லி 1 டைம். ஓகே, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான். ஓ, ஓகே, சூப்பர். டெய்லியும் கோகனட் ஆயில். சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ஜி ஸ்கொயர். இன்னைக்கு போல் உங்களுடைய முடியை போல் நீங்கள் 2 பேரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவான நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய பேர் சொல்லாததை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹாய், ஹலோ, ஹாய், வணக்கம்மா. சின்ன வயசுலேருந்தே இந்த முடி இருக்கா உங்களுக்கு? ஆமாம். ஓகே, எத்தனை வருஷமாக நீங்கள் வளர்க்குறீங்க? 15 வருஷம். வாரத்துக்கு எத்தனை தடவை நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு தலை குளிப்பீங்க? 3 வாட்டி. ஓகே, இப்போது நான் என்னவோ ஆக்சுவலாக பொய் சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. உங்கள் முடி பின்னாடி இருக்கிறதுனால உங்கள் முடி எடுத்து முன்னாடி போடுங்க, அப்போ தான் நம்புவாங்க. உங்களோட முடிக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வைக்கிறேன்னு சொன்னீங்க. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? இந்துலேக்கா. இந்துலேக்கா. ஓகே, நீங்கள் வந்து எத்தனை தடவை வாரத்துக்கு எண்ணெய் வச்சு தலை குளிப்பீங்க? 3 வாட்டி. சரி, இதில் வந்து இந்த 3 வாட்டியில் நீங்கள் தலை குளிக்கும்போது என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்பெஷலாக மினரல் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவதா? இல்லை நார்மல் வந்து? ஓகே, நார்மல் தான். அது போர் வாட்டரா, கார்பரேஷன் வாட்டரா, டேப் வாட்டரா? கார்ப்பரேஷன் வாட்டர். ஓகே, கார்பரேஷன் வாட்டர். சூப்பர். இப்போ நீங்கள் வந்து முடியை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெட்டியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி பாதி தான் இருந்துச்சு. பாதி? ஏங்க வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படிங்க பாதி இருக்கும்? அதிகமாக இருந்தது பார்த்தியா? இப்போ நீங்கள் மாட்டினீங்களா? என்ன அப்போ கலாச்சிங்கள? இப்போ வந்து டயட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக இது சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை. ஓகே, அண்ட் இது வந்து கேள்வி பதில் நான் கேட்குறதுக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொன்ன ஒரே ஆள் இவங்க தான். சர்ன்னு ரேபிட் ஃபயர் நடக்குது இங்கே. ஓகேம்மா, நீங்கள் யூஸ் பண்ணுற கோம் நார்மல் கோம்பா ஏதாவது ஸ்பெஷல் கோம்பா? நார்மல். நார்மல் கோம்பா. பெரிய பல்லு சின்ன பல்லு அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே. சரி, ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸு சொல்லணும்னா, இது ரேபிட் ஃபயர் இல்லைமா கண்ணா, நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் நல்ல வளவலன்னு பதில் சொல்லலாம். ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லணும்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற தவிர்த்து வேறு என்ன பண்ணால் முடி வளரும்? இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா முடி வளருமா இப்போ நீங்கள் சாப்பிட்ட மாதிரி? இல்லை இல்லை, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளரும். பத்தியா, இதை சொல்லவே இல்லை. எப்படி கருவேப்பிலை எப்படி சாப்பிடணும்? பச்சையாக சாப்பிடணுமா, அரைச்சி சாப்பிடணுமா? எப்படி சாப்பிட்டாலும், குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் வரும், பச்சையாக சாப்பிட்டாலும் வளரும், அரைச்சி சாப்பிட்டாலும் வளரும். ஓகே, நீங்கள் வந்து எவ்வளோ கருவேப்பிலை சாப்பிடுவீங்க? உங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்கா? இல்லை இல்லை. எவ்வளோ கருவேப்பிலை சாப்பிடுவீங்க ஒரு வாரத்துக்கு? அப்படிலாம் கணக்கு எடுத்து பார்க்கல இன்னும். நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா அவங்க என்ன இன்டர்வியூ எடுக்கலான்னு தெரில. ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்காக நான் சொல்கிறேன்னு நம்ம சுற்றுலா பொருட்காட்சியில் எல்லாருமே அழகான கூந்தல் வச்சுருக்க எல்லாருமே, அதை அழுத்தி சொல்லணும், நீளமான கூந்தல் வச்சுருக்க, அடர்த்தியான கூந்தல் வச்சுருக்க எல்லாருமே வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு வீடியோ பத்தாது, அடுத்த வீடியோலையும் நிறைய டிப்ஸ் வருது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் AM பாலாஜி.